பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லரை. ஸோ ஆக்சுவலாக ஃபோனில் பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு டக்குன்னு டிஷர்ட்லாம் போட்டு தங்கலானுக்கு மூவி புக் பண்ண வந்திருக்கோம். ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நிறைய ஹேட்டர்ஸ் இருந்தாங்க இந்த படத்துக்கு. இனிஷியலாக வந்து விஜய் சாரோட லுக் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ரிப்ளையாக இருக்கும். செம்ம மாஸ் ட்ரெய்லர். கண்டிப்பாக September 5க்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இங்கே ஆக்சுவலாக நல்லா இருக்குது. பாட்டில் பார்க்குறத விட ட்ரெய்லரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலாக அந்த சின்ன சின்ன கண்கள் ஒரு விஜய் வருவாங்க இல்லையா, அந்த விஜய் ரொம்ப நல்லா இருந்தார். அது எனக்கு தெரியல. நான் வந்து ஆக்சுவலாக எக்ஸைட்டடாக இருக்கேன். எதுனாலுமே ஐ எம் ஷுர் தட் வெங்கட் பிரபு சார் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறோம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக FTFS பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம வந்து மூவியை பார்த்துட்டு நம்ம போயிடலாம். அண்ட் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம வந்து அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். நம்ம எப்படி விஜய் சாரை பார்க்குறோமோ அதுக்காக நம்ம பார்த்துட்டு நம்ம போயிடலாம், அவ்வளோதான். எல்லாருக்குமே ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. அதே போல் விஜய் சாருக்கு இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய படமும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுவும் அவரோட டாப் மூவிஸில் இது கண்டிப்பாக வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி விஜய் சாரோட அந்த ப்ரூஃப் ரீடிங் பார்த்துட்டு சொன்னதை வச்சு நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. இன்னும் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சம்பவம் இருக்குது September 5 கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மங்காத்தா டைலாகு விஜய் சாரே பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லலாம். கண்டுபிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா அதான் சொல்கிறேன்ல, அந்த மங்காத்தா ரெஃபரன்ஸ் ஒன்று, அப்புறம் கில்லியோட ரெஃபரன்ஸ் கூட லாஸ்ட்டாக பேசுகிறாரு. ஸோ வந்து அது அவரோட மொமெண்ட்ஸ் வந்து திரும்ப காட்டுறப்ப அது தேட்ரிக்கல் மொமெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பாக நிறைய விஷயம் வெங்கட் பிரபு சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து ரீசெண்டாக நிறையா ட்ரால்ஸ்லாம் பண்ணாங்க. அது ட்ரெய்லரில் பார்க்குறப்ப கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி நிறையா ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தெரியுது, ட்ரெய்லரில் நல்லா தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச அவர் அதுக்கான ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அந்த டயலாக் டெலிவரி, அவரோட லுக்லேயே நமக்கு அது தெரியுது. ஸோ மோகன் சார் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு பிரசாந்த் சாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஏன்னா பிரசாந்துமே நல்லா என்ன சொல்கிறது, இன்னும் அந்த ஃபிசிக்கு அந்த இதெல்லாம் நான் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அதில் பார்க்கவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக பிரசாந்த் சாருக்காகவும் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதான் சொல்கிற மாதிரி விஜய் சார் வந்து சொல்லவே வேணாம். ஸோ ஆப்வியஸாக நல்லா ஸ்டண்ட்லாம் பண்ணுவார். ஸோ இதுலேயும் வந்து கண்டிப்பாக அவர் கலக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து ஒரு சினிமா ஒரு கேரக்டராக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பர்சனலாக நம்ம கனெக்ட் பண்ணிக்காமல், விஜய் சார் அப்படின்றது தனி, காந்திங்கிறது ஒரு கேரக்டர், படத்தில் வர கேரக்டருங்கிறப்ப நம்ம அப்படி பார்த்துக்கிட்டா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹையாக இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஹையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் தளபதி பார்க்காத ஒரு ஆங்கிளில் என்ன சொல்லணும்னா, தளபதி ஆக்ஷனில் பார்க்கணும். பட் இந்த டிஏஜிங் ஃபேஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் அந்த டிஏஜிங் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த டிஏஜிங் ஃபேஸ் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி அனிமேஷன் ஃபேஸ் மாதிரி போகுது. அதை சரி பண்ணியிருக்கலாம் விபி. ப்ரோ கன்ஃபார்ம் வந்து போயிடுது. ஏன்னா விபியை சும்மா சொல்ல முடியாது. அவர் வந்து காமெடி தான் ஃபுல்ஃபில்டாக இறங்கிறாரு, ஆக்ஷன் தான் ஃபுல்ஃபில் இறங்கி. நம்மளால் பார்த்தீங்கன்னா மங்காத்தா தலைக்கு அந்தமாதிரி கொடுப்பா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. அதுமாதிரி எஸ்டிஆருக்கு கம்பேக்கு வந்து அவர் வந்து இது பண்ணார். அதே மாதிரி தளபதிக்கு கன்ஃபார்ம் செஞ்சு அது மாதிரி கன்ஃபார்ம். ஓ நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஸ்டார்ஸாக ஒன்றா செஞ்சு நடிக்கும் போது நல்லா பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க கேரக்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி நம்ம படத்துலாம் பார்த்தா தெரியும். ஏன்னா எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ், எல்லாமே அந்த விண்டேஜில் எல்லாம் நல்ல பெரிய ஸ்டார்ஸ். அவங்களுக்கு கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளே ரோல் எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. இந்த டைமில் எல்லாம் ஹீரோவை தான் ப்ரோ வில்லனாக பண்ணுறாங்க. என்னன்னா ரோலெக்ஸ் சூர்யா அவர் ரோலெக்ஸ் வில்லனாக போட்டாங்க. ஒவ்வொருத்தர் இப்போ கூப்பிட்றாங்க வில்லனுக்கு கூப்பிட்றாங்க. இது விண்டேஜில் வெறும் மைக்கை பிடிச்சிட்டு பாட்டு நமக்குலாம் தெரிஞ்சால் மைக் மோகன் பாட்டு அவர் இப்போ வில்லனாக பார்க்கும் போது எப்படி இருக்கும்.
இந்த ட்ரெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக காமிக்கிறாங்க பயங்கரமாக. பார்ப்போம் படத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரோ போஸ்ட் நேற்று வந்து போஸ்ட் வச்சு கூட பேசுனாங்க டைம் ட்ராவல் நாங்கள் ப்ரோ. நாங்களும் சரி ஓகே டைம் ட்ராவல் விபி வேறு ஓகே அது டைம் லூப்பு டைம் மிஷின் வச்சு இதை பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து ஒரு ரா அந்த இதை வழியாக பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு. நல்லா அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஒரு டைம் மேலே ஒரு சின்ன சின்ன மாண்டேஜ் மட்டும் ஃபேஸ் வந்து அனிமேஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப எங்கே இருக்கிற தளபதியை காமிக்கும் போது மட்டும் இதுவாக இருக்குது. ஓ தளபதி ஃபேன் சும்மாவே இல்லை. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் இங்கே தான் வரணும். நீங்கள் அப்போவுமா பார்ப்பீங்க எக்ஸ்பெக்டேஷனை பயங்கரமாக இருக்கும். படம் நல்லா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான டைமில் வந்து ரிலீஸ் ஆகுது அடுத்த மாதம். அதுக்கு உண்டான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. நான் இது பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல. நல்லா தான் இருந்துச்சு. டிஏஜிக்கு வந்து ஸ்பார்க்கு சாங்கில் வந்து ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் நல்லா இருந்துச்சு. டிஏஜி காட்டுறது நல்லா தான் இருக்கு. ஆமாம் நல்லா தான். நம்ம விண்டேஜ் சரி ஆக்டர்னா நிறைய பேர் மோகன் சார் வராரு, அவர் தான் வில்லன்ற மாதிரி காட்டுறாரு. ஆமாம் 1-2 சீன்ஸ் அப்படி தான் பார்த்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல. நம்ம ரொம்ப சாஃப்டாக பார்த்துருப்போம் அவர். நம்ம ஆமாம் அவர் வந்து இந்த வில்லனா ஏற்றுற மாதிரி. ஆமாம் ஓகே தாங்க. இவங்க பிரசாந்த் சார்லாம் வராரு. பிரசாந்த் சார் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. இந்த அந்த ஹேண்டில் கூட பார்க்குற அளவுக்கு இருந்தது. பார்ப்போம் படத்தில் எப்படி தான் இருந்தாலும் அவர் வெங்கட் பிரபு படம்ன்றபோது எல்லா படமும் ஜாலியாக தான் இருக்கும். என்னவா கொண்டு போகிறாருன்னு பார்க்கலாங்க. இது ஒரு டைம் டிராவலர் படம்னாங்க. அது ட்ரெய்லரில் பார்த்தது மாதிரி ஏதாவது தெரியுதா? டைம் ட்ராவலர் படம்ன்ற மாதிரிலாம் இல்லை. இது வந்து டிஏஜிங் டெக்னாலஜி வச்சு அப்பா பையனுக்குள்ளே நடக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இன்னும் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ஓகே தான். ஆனால் நான் நிறைய மங்காத்தா பீட் பண்ணுற ஒரு ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதில் இல்லாதது கொஞ்சம் இல்லை, பெருசாக இல்லை, கொஞ்சம் தான். எனக்கு விஜய் கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு அந்த ட்ரெய்லர்லேயே. குடிக்கிற மாதிரியும் அப்புறம் இந்த கடவுள் பக்தியாக அப்படி போகிறாருல்ல, இந்த ஒய்ஃபுக்காக ஏமாற்றுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கு. மற்ற சின்ன பையனை காமிச்சு அது எனக்கு அவ்வளோ பார்க்க பிடிக்கல. இந்த ஓல்டேஜ் விஜய் தான் ரொம்ப பார்க்க பிடிச்சிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. ஆமாம் அது லூப்பு இல்லை, எனக்கு அப்படி லூப் மாதிரி தெரியல. மாநாடு மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணலை. ஒரு சீக்வன்ஸை தடுத்து நிறுத்துற மாதிரி இதில் ஒன்றும் எனக்கு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இந்த மெட்ரோலையும் ஃபைட் காமிச்சிருக்காங்க. அதே சீக்வன்ஸு அதே நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்ததை விட இன்னும் சூப்பராக இருக்குது ட்ரெய்லரு. அந்த சாங்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மியூசிக்கு இப்போ ட்ரெய்லர் பார்த்தோன்னே இன்னும் ஹை லெவல். நமக்கு ஒரு டெம்ப்ட் ஆகுது. அடுத்து எப்படா படம் ரிலீஸ் ஆகணும் வெயிட்டிங். ஆக்சுவலி சூப்பர் எல்லாமே சூப்பர். லுக்கு அதான் சொல்கிறேன்னே, இன்னும் மாசாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் கெட்டப் விஜய், அந்த டைலாக் விஜய் கில்லி டைலாக்கு எல்லாமே நல்லா மாசாக இருக்குது. வேறு லெவல். படம் பார்த்தா தெரியும். வெயிட்டிங் ஃபார் September 5. டிக்கெட் வேணும், இந்த டேஸுக்கு இத்தனை டிக்கெட் வேணும். இப்போயே ப்ரெஷர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதிர்பார்ப்பும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக 2024 டாப் மூவியாக இருக்கும் கோட். கண்டிப்பாக அண்டவுட். கில்லி வந்து 50th டே ஃபங்க்ஷன் வச்சோம். 50th டே 50 rupees டிக்கெட்டுன்னு சொல்லி போட்டு வச்சோம். பட் 100th டே நம்மளுக்கு நிறையா மூவிஸ் இருந்துச்சு. ஸோ ஷோ அகாமடேட் பண்ண முடியல. கண்டிப்பாக பிஃபோர் ரிலீஸ் கண்டிப்பாக பிளான் பண்ணுறோம். அதுதான் சொன்னேன், தேட்டரே தெரிக்குது அந்த சீனுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வச்சனால. ஸோ அந்த கில்லியில் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் அண்ணன் அதே மாதிரி தான் இருக்கார். கொஞ்சமாவது ஏஜ் 20 இயர்ஸுக்கு அப்புறமும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கார். கொஞ்சமாவது ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுது அண்ணன்ட்ட. அதே மாதிரி தான் இருக்கார். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அண்ணன் வந்து இப்போ அரசியல் போகிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன கேட்டாங்க என்னென்னு. நம்ம வீட்டை விட்டுட்டு ஒருத்தர் நாட்டுக்காக போகிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் அண்ணன் படம் வந்து அதான் தீபாவளி, அதான் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படி இருக்கும். கண்டிப்பாக எல்லா தேட்டர் ஓனர்ஸும் பணத்தை தாண்டி ஒரு ஹாப்பினஸ், பணம் எல்லாமே லாஸ்ட்டாக அண்ணன் படம் நடிக்காட்டி. இல்லைங்க, அது கொஞ்சம் டவுட். அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக இப்போ எல்லா படத்துக்கும் 9 AM ஷோஸ் தான் பெர்மிஷன் கொடுத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக கோட் FDFS தமிழ்நாட்டில் 9 AM தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.